ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவா போயிருந்தோம். ஸோ எப்போவுமே கோவாவில் மிட் ஆஃப் ஜூன் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாகவே மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்கள் ஒரு 4 days கோவாவில் இருந்தோம். 2 days நார்த்து கோவாவில், 2 days சவுத் கோவாவில். ஸோ ஃபுல்லாகவே ரெயின் தாங்க. எல்லா பக்கமே ரெயின் கோட் போட்டுட்டு தான் ஃபுல்லாக சுற்றணும். ஸோ அப்படி நாங்கள் போன இடம் தான் பட்டர்ஃப்ளை பீச். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் பீச்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துலையே தெரியும், போகிறதே பயங்கரமாக செங்குத்தாக கல் மண் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இது ட்ரெக் பண்ணியும் போகலாம், ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம், 2 வீலர்லேயும் போகலாம். ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 2 வீலரில் தான். செம்மையாக ஸ்கிட் ஆச்சு. ஒரு 5 to 6 times ஸ்கிட் பண்ணி தான் போனோம். பட் பார்த்தது வர்த்துங்க. மொத்தமாக நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வரணுன்னா ஒரு 6 kilometers இருக்குங்க. எதர் நீங்கள் பை வாக்கில் கூட வரலாம். ஸோ மழை பெஞ்சனால நாங்கள் 2 வீலரில் தான் வந்தோம். பட் பை வாக் வந்தீங்கன்னா ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். பெருசாக யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். ஸோ கல் மண் எல்லாமே இருக்கும். ஸோ பெருசாக மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நாங்கள் போகும்போதே மினிமம் 10 members, அதுவும் நாங்கள் போய் ஒரு 1 hour கழிச்சு தான் வந்தாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock. பட் அங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க பட்டர்ஃப்ளை பீச்சோட என்ட்ரன்ஸு. செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரெயின் தாங்க. ரெயினுக்கும் அதோட பீச்சோட காற்றுக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் பீச்சில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பீச்சோட வியூ போடுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.